வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களும். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. இந்த அவையை ஏற்படுத்தி தந்த தமிழ் மன்றத்திற்கும் நக்கீரர் பட்டிமன்ற குழுவிற்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். எதிரணியில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது இன்றைய கார்ப்பரேட் உலகத்தின் முகம் காட்டும் கண்ணாடிகள் மாதிரி தெரிகிறாங்க. கவிதைத்துவமாக சகோதரர் ராஜாமணி சொன்னார், காலையில் காஃபி கலிஃபோர்னியாவில் கோடிங்னு. அதோட ரியல் வெர்ஷன் என்னன்னு நான் சொல்கிறேன். காஃபி வித் கோடிங், பிரேக்ஃபாஸ்ட் வித் பக் பேஷ், லஞ்ச் வித் லான்ச், டின்னரில் லே ஆஃப். இதுதான் ரியாலிட்டி. லான்ச் முடிச்சுட்டா எதுக்கு நீங்கள் டின்னரில் வீட்டுக்கு போயிடுவாங்களா? லான்ச் முடிச்சுட்டா எதுக்கு அங்கே வேலை? இப்போ கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 90 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டுமா. எதனால்? வெல்வது தான் இலக்கு, வாழ்வது அது கிடக்கு. அவங்க எங்கள் ஊர் போல பரபரப்பாக இருக்குது. 90 மணி நேரம் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. எதிரணியினர் பேசினது ஒவ்வொன்றும் சாட்டை அடி. இப்பெல்லாம் அவங்களே அடிச்சுக்கிறது தான் ட்ரெண்டு. வாழ்க்கை ஒரு வட்டம். நாங்கள் அரசியல் வேண்டாம்னு இருக்கோம். அது அண்ணாமலை தான் காப்பாற்றணும். வாழ்க்கை ஒரு வட்டம்னு கேள்விப்பட்டிருப்போம். எதிரணியினருக்கு மட்டும் அது சதுரம் இல்லை, சதுரங்கம். நீங்கள் தான் மட்டும் வெல்ல வேண்டும், மற்றவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் மகிழ்ச்சியா? சகோதரி வித்யா பேசும்போது சொன்னாங்க, வீட்டிலேயே இருந்திருக்க வேண்டியதானே, உள்ளது கொண்டு நிறைவுதுனா இங்கே எதுக்கு வரீங்கன்னு. நாங்கள் என்ன புதுசாக கட்சி ஆரம்பித்த தலைவராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நிவாரண நிதியெல்லாம் கொடுக்கறதுக்கு? பேசணும்னா இங்கே வந்து தாங்க ஆகணும். நீங்கள் இந்த ஊரில் இருக்காதீங்க, அங்கே வாங்க, நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி பேச ஆளே கிடையாது. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு. அப்புறம் தேடல், முயற்சி, வளர்ச்சி இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்மா. வெற்றிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். இது நாங்கள் சொல்லலை, கீதையில் சொல்லியிருக்காங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. பர்பஸ் எங்க இருக்கு? அவுட்கமை பத்தி மட்டும் பேசுறீங்க. வேர் இஸ் த பர்பஸ்? செஸ், கார் ரேசிங் பத்தியெல்லாம் பேசினாங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் பை பிளேயிங் த ஸ்போர்ட். நான் திரும்ப சொல்றேன், பிளேயிங் த ஸ்போர்ட், நாட் வின்னிங் த ஸ்போர்ட். ஹாப்பினஸ் இஸ் பிளேயிங் த ஸ்போர்ட். எங்க அணியில டேவிட் அழகா சொன்னாரு, நீங்கள் இலக்கில் மகிழ்ச்சியை தேடுகிறீர்கள், நாங்கள் மகிழ்ச்சியவே இலக்கா வச்சிருக்கோம் அப்படின்னு. ராஜா சாரை எனக்கு யாருமே விடலை. பட்டிமன்றத்தின் ராஜா அது இது இல்லைங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கல. இல்லை சார், ராஜா ராஜா தான். ஆனால் இது தேவா பாட்டு. பட்டிமன்றம் என்பது வெல்வதற்கான மேடை அல்ல, சொல்வதற்கான மேடை, விவாதங்களுக்கான மேடை. தமிழின் இந்த சங்ககால கலையை அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் வழிகாட்டிகள் அவர்கள். வழிகாட்டியவர்களுக்கு வரலாற்றில் தனி சிறப்பு உண்டு. வள்ளுவரையும் விவேகானந்தரையும் போல கண்களால் பேசிக்கொண்ட இருவருக்கும் கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழக அரசு. எதனால? அவங்களும் உள்ளதை கொண்டு நிறைந்ததனால், அவர்களிடம் உள்ள பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள். தன்னிடம் உள்ளதை கொண்டு நிறைபவனின் காலடியில் கிடக்கிறது உலகம், நாங்கள் ஏன் அதை வெல்ல வேண்டும்? என்ன வரி போதும்னு நினைக்கணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல கூட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. எங்க நிப்பாட்டணும்னு தெரியணும். அப்பதான் சாதா பாஸ்கர் கூட லக்கி பாஸ்கர் ஆக முடியும். நான் லக்கி பாஸ்கர்னு தாங்க சொன்னேன். நீங்கள் வேறு தான். அவங்க ஏற்கனவே சிவாஜி படத்தில் வர ரஜினி சார் மாதிரி 2 கையில் மறுப்பு எழுதுறாங்க. இதில் கோர்த்து விட்டுறாதீங்க. இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் காலடி தான் உலகம் இருக்கு. இன்ஸ்பிரேஷன் எல்லாரும் யாரையோ பற்றி பேசினாங்க. எனக்கு தெரிந்து உள்ளதை கொண்டு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான், அவரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அப்படிலாம் ஒருத்தங்க இருக்காங்க. அவரோட பேர் அருப்புக்கோட்டை பாலகிருஷ்ண விஜயரங்கன். அவர் எங்கள் அப்பா தான். ஏன்னா யாரையோ இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறீங்க. எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவார், இந்த மாதிரி மகான்கள் எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. மூச்சு இருக்குது, முயற்சி இருக்குது, சந்தோஷமாக பொழைச்சிக்கலான்னு சொல்லுவார். கேட்க மாட்டோம். எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடணும், அப்போ தான் சந்தோஷமாக இருப்போம் போல நினைக்கிறது. அப்புறம் 40 வயசு வரும்போது ஒரு எம்டினஸ்,
எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும்போது கார்ப்பரேட் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அமைதி $500, மகிழ்ச்சி $1000, கட்டி ரெட்ரீட்டுக்கு வாங்க, காட்டை அழிச்சு ரெட்ரீட் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போய் மகிழ்ச்சியை தேடுவோம் நம்ம. இது $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அங்கே போய் உட்காந்தா என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்கள் மூச்சை உற்று கவனியுங்கள், அமைதி கிடைக்கும். உள்ளதை கொண்டு நிறையுங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். இது அப்பா அம்மா சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு $500? இது திருவள்ளுவர் சொல்றாருங்க. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. இந்த நொடி பொழுதில் தன்னிடம் இருக்கும் உடலையும் உயிரையும் கொண்டு வாழ தெரியாதவர்கள் தான் கோடி எண்ணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். எதிரணியனுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பாரியை படித்த யாராவது பார் சுற்றி வெல்வது மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்களா? நான் வேல்பாரியை சொல்கிறேன். உலகை சுற்றி வெல்ல வேண்டும் என்று நினைத்த வேந்தர்களுக்கு மத்தியில் உள்ளதை கொண்டு நிறைந்தவர் எங்கள் பாரி. இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தவர் பாரி. இயற்கையை வெல்ல முடியுமா? உலகத்தை வெல்லணும்னு சொல்றீங்களே, வெல்ல முடியும்னு நினைச்சீங்கன்னா எல்லை வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு வாங்க. இல்லை, அங்கே வீடு வாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அன்பு என்பது விட்டு கொடுப்பது, பண்பு என்பது பெரியோரிடம் பணிவது, மரியாதை என்பது கேட்காமல் கிடைப்பது, மகிழ்ச்சி என்பது உள்ளதை கொண்டு நிறைவது. இது அடுத்த தலைமுறைக்கு நாம் கட்டாயம் தர வேண்டிய பயிற்சி. உள்ளதை கொண்டு நிறைவதே மகிழ்ச்சி. நாமே எடுத்துக்காட்டாக வாழ்வோம், வள்ளுவம் போற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில நேரங்களில் நீ எல்லாம் ஒரு பேச்சாளரானு என்ன நானே கேட்டுப்பேன். காயத்ரி பேசினதுக்கப்புறம் எனக்கு அப்படி தோணுச்சு. நிஜமாவே தோணுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த வேகத்தில் இவ்வளவு அரசியல் நான் பேசியிருக்கிறேன். இப்போ என்னால் பேச முடியாது. தமிழ்நாட்டில் இவங்க சொன்ன செய்தியெல்லாம் நானும் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வயது, சமூக சூழல், எதையும் சகித்து கொள்ளாத இந்திய மனப்பான்மை. இப்போ எதையும் சகித்து கொள்வதில்லை. இந்தியானா நான் தமிழ்நாட்டை சேர்த்து தான் சொல்கிறேன். பம்பரம் விட்ட காலம் தொப்புள்ள. அப்போ நான் பேச்சாளராக உள்ளே வரேன். மேடைக்கு அதை திட்டி பேசியிருக்கிறோம். அவ்வளவு பெரிய கவுண்டருக்கு பம்பரை விட இடமே கிடைக்கலன்னு பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நான் பேசினேன்னா கேஸ் போட்டுருவாங்க. இப்போது நேர்மையாக சமூகத்தை சாடக்கூட உரிமை இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து வாழ்ந்து பேச்சாளர்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இவங்க கொஞ்ச நேரத்தில் எத்தனை கட்சி விஷயம் பேசினாங்க ஐயா. ஒலிம்பிக்ஸில் இட்ஸ் நாட் வின்னிங் த ஸ்போர்ட், பிளேயிங் த ஸ்போர்ட். எக்ஸிட் பாலிசின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க. சொல்லிட்டு அடுத்த வரி ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பிற. ரொம்ப பேருக்கு தெரியாத திருக்குறளியாது. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையான திருக்குறள். நில்லாதவற்றை நிற்காது, அதை நிலையின்றி நினைக்கிற புல்லறிவாண்மை தான் கேவலமானது. அரிதான திருக்குறளை எடுத்து மேடையில் சொல்லி கலகலப்பா பேசி எப்போவுமே நம்ம தான் பேச்சாளர் நினைக்கக்கூடாது. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் யோசித்து பார்த்தேன், நான் சிந்தித்து பார்த்தேன். நான் ஒரு வாரம் இப்படியெல்லாம் நான் சொன்னதே இல்லை. எனக்கு அது தெரியாது. கடவுள் அந்த நேரத்தில் என்ன கொடுக்குறாரோ அதை செய்கிறோம். இதுதான் உண்மை. எனக்கு முன்னாடி எத்தனையோ, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா அப்படின்னு சொல்கிறார்ல பாரதி. எனக்கு முன்னே ஆயிரம் தமிழ் சொந்தங்கள் பேச்சாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க போட்ட எச்சம்தான் இன்றைக்கு மேடையில் இருக்கிறவர்கள் பயன்படுத்துவது. ஒன்றும் புதுசு இல்லை. கண்ணாடி பாலை வரைக்கும் போனாங்கல்ல. உண்மையிலேயே நக்கீரர் பட்டிமன்ற குழுவை பாராட்டுகிறேன்.
வளரணும், வாழணும். நிறைய பேசணும், ஆனால் நேரம் இல்லை. அதனால தான் இவங்களுக்கெல்லாம் பெல் அடிக்க எனக்கு மனசே இல்லை, வேறு வழி இல்லை. சுயமாக சிந்திக்கணும் பேச்சாளர்கள், சொந்தமாக பேசணும், சமூகத்தோடு கைகோர்த்து வரணும், நடக்கிறத பார்க்கணும். அப்போ தான் அந்த பேச்சு தனியாக நிற்கும். அப்படியே பழக்குங்க, புது தலைமுறையை கொண்டு வாங்க. இப்போ பிரச்சனை ஸ்பான்சருக்கு தான். ஏதோ காசை கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். வாங்க சார், அபு, நல்லா கை தட்டுங்க.